டியர் குரூப் 2 ஏ ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒரு வாரம் தான் சார் இருக்கு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். முக்கியமானத மட்டும் தான் நான் படிக்கணும்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டா, கொஞ்சம் டஃப்பா எனக்கு கொஸ்டின் வேணும் அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் நேத்து வந்து லாஜிக்கல் ரீசனிங் போயிருந்தோம். போகாதவங்க போய் பாருங்க. அண்ட் இன்னைக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அதுல ரொம்ப முக்கியமான 50 கொஸ்டின் 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த 50 கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இது பார்ட் 1 நாளைக்கு பார்ட் 2ன்னு ஒரு வீடியோ வரப்போகுது. 20 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க இந்த ஏரியால இருந்து. 20க்கு 20 நீங்க எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்க போறோம். ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது, அதிலேயே நெறைய ஸ்டேட்மென்ட் இருக்கும். முடிஞ்ச அளவு எல்லா ஆஸ்பெக்ட், எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் அந்த கொஸ்டின நீங்க எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறதையும் சேர்த்து பார்க்க போறோம். அதனால ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின், 4 கொஸ்டின் பார்த்த எஃபெக்ட் குடுக்கணும்னு நெனச்சிருக்கோம். ஷார்ட் டைம்ல இந்த 50 கொஸ்டின்ல எவ்வளோ நம்மனால முடியுமோ நம்ம பார்க்க போறோம். ஓகே. அண்ட் இது குரூப் 2 ஏ ஆஸ்பிரன்ட்ஸ் மட்டும் இல்லாம, இன்னும் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் வேணும்னு நம்ம ஸ்டூடண்ட்ஸே நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்களும் தாராளமா எந்த ஜிஎஸ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ற ஆளா இருந்தீங்கன்னாலும் நீங்க தாராளமா பார்க்கலாம். ஃபைன் நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல கொஸ்டினுக்கு நான் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, சிலபஸ் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன்ஸ்ல ஆரம்பிச்சு, நம்மளுடைய ஐஎன்எம் வந்துரும், பாலிகர் ரிவோல்ட் வந்துரும். ஐஎன்எம்மே வந்து தமிழ்நாடு ரிலேட்டடா என்னென்னலாம் விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துரும். ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ் எல்லாம் வந்துரும். அண்ட் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வெரி ஃபேமஸ். மெட்ராஸ் மகாஜன சபா, ஸ்வதேசி மூவ்மெண்ட், ரைட்? இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஃபைன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Recently a memorial was renovated in Vaikam in memory of Vaikam Satyagraha. Consider the following statement. சமீபத்தில் வைக்கம் சத்தியகிரகத்தின் நினைவாக வைக்கம் நகரில் நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டது. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வைக்கம் சத்தியகிரகா வாஸ் பார்ட் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் 1930 லெட் பை மகாத்மா காந்தின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா தப்பா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா தப்பு. ஏன்னா வைக்கம் சத்தியகிரகா 1924லயே நடந்தது. அதனால தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க. ஈவே ராமசாமி பாப்புலர்லி நோன் அஸ் பெரியார் பிளேட் அ சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் த சத்தியகிரகா. கண்டிப்பா உண்மை. வைக்கம் வீரன் கூட வர நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The movement led to the immediate opening of all temples in Travancore to marginalized communities. இந்த இயக்கம் திருவிதாங்கூரில் உள்ள அனைத்து கோயில்களையும் விளிம்பு நிலை சமூகங்களுக்கு உடனடியாக திறந்து வைக்க வழிவகுக்கப்பட்டதுங்கிறாங்க. எப்பவுமே ஓப்பனிங் ஆஃப் ஆல் டெம்பிள் இம்மீடியட்லி, ஆல் இம்மீடியட்லி இந்த இம்மீடியட்ட கூட நீங்க விட்டுறலாம். ஆனா அந்த ஆல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது கேள்விக்குறி. ஏன்னா அது எல்லாமே எல்லாமே அடக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலே அது தப்பா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ல. இதெல்லாம் ட்ரிக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இதுவும் தவறானது. ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 2 இஸ் த ஆன்சர். அதாவது பி தான் ஆப்ஷன். ஓகே. இத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஞாபகப்படுத்துறேன். 1924ல நடக்குது. நம்ம எல்லாருமே தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது பெரியார்ன்னு சொல்லிர்றோம். ஆனா, கேலப்பன், கேரள காந்தின்னு சொல்லப்பட்ட கேலப்பன், மாதவன், கே.பி. கேசவ மேனன் இவங்கெல்லாம் இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க வைக்கம் சத்தியாகிரகாவ. அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஜோசப், ஈவே ராமசாமி இவங்க எல்லாருமே வந்து முக்கியமான லீடர்ஸ் இந்த வைக்கம் சத்தியாகிரகால. எதுக்குன்னா, தலித் அப்படின்னு சொல்லப்படுற மக்கள் அண்ட் ஷானார் அப்படின்னு சொல்லப்படுற மக்கள் இவங்களெல்லாம் உள்ள விடல கோயிலுக்குள்ள. ஸோ அதற்கு எதிர்த்து தான் இந்த போராட்டம். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டெம்பிள் அப்படின்னா கிடையாது. உடனே நடக்கல. ராஜாஜி வந்து தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டரா ஆகுறாரு. எப்ப 1937ல 39 வரைக்கும் இருக்கார். 1937ல இருந்து 39 வரைக்கும் இருக்கார். ஸோ அப்ப 39ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இண்டெம்னிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. கோவில் நுழையும் ஆக்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பதான் வந்து எல்லா கோயிலும் என்ன பண்றாங்க? திறந்து விடுறாங்க. ஓகே. அப்ப அது உடனே நடக்கல. அதனால தான் சி வந்து தப்பு. யார் பண்ணது? ராஜாஜி. ஓகே. ஆப்ஷன் 2 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஒரே கொஸ்டினே நீங்க வெவ்வேறு கோணத்துல பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு ஈஸி ஆயிரும். வேற எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த அசர்ஷன் ரீசன் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப காமன். ஓகே.
இந்தியர்களால் அசர்ஷன் பாருங்க. இந்தியர்களால் 1850க்கு பிறகு பல அரசியல் சங்கங்கள் உருவாக்கப்பட்டன. ரீசன் பாருங்க. ஏன்? ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்கள் மற்றும் அதன் மக்களின் வாழ்க்கையின் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருந்தனர். இது முடிவடையும் வரை இந்தியா இந்தியர்களுக்கு இருக்க முடியாது என்ற உணர்வு 19ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதியில் தோன்றியது. 19ஆம் நூற்றாண்டு அப்டின்னா உங்களுக்கு தெரியும். 1800 1900. இதுல நீங்க 1850 முக்கியமா 1852 பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1884ல வந்து மெட்ராஸ் மகாஜன சபா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மகாஜன சபாவோட 1884ல என்ன ஆயிருது? மெர்ஜ் ஆயிருது, ஒண்ணாயிருது. இது திருப்பி ஆ காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபா என்ன ஆயிருது? காங்கிரஸோட ஐஎன்சியோட என்ன ஆயிருது? இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மெர்ஜ் ஆயிருது. இதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்ப இதுல வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, மக்கள் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆரம்பிக்கிறாங்க? பிரிட்டிஷ் நம்மள சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கிருந்தோ வந்திருக்கான். நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். அவன்ட்ட நெறைய ஆ பகுத்தறிவு இருக்கு முக்கியமா அப்படிங்கிறத நம்புனாங்க. ஏன்னா நெறைய சுரண்டல்கள் நம்ம மக்கள் கிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோடைய ஆரம்பம் அந்த பொலிட்டிக்கல் நெறைய மூவ்மெண்ட்ஸா இருக்கலாம். நெறைய இந்த மாதிரி வந்து ஆர்கனைசேஷன் வந்து உண்டான அந்த காலகட்டம் வந்து 1850களுக்கு மேல. ஃபைன். அப்ப இதுக்கு ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இதுல உங்களுக்கு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பாருங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 ஃபர்ஸ்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். இந்தியா லெவல்ல பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். யார் ஃபவுண்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, கஸலு லட்சுமி நரசிம்ம செட்டி. ஜி. லட்சுமி நரசு செட்டி அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இது என்ன ஆயிருது? மெட்ராஸ் மகாஜன சபாவோட 1884ல மெர்ஜ் ஆயிருது. மெட்ராஸ் மகாஜன சபா 1884 ஃபவுண்டர் பாருங்க. இதெல்லாம் கேட்கறாங்க. ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அந்த ஃபவுண்டர்ஸ் கேட்கறாங்க. எப்பவுமே ஒண்ணுக்கு மாத்தி இன்னொரு ஃபவுண்டர மாத்தி மேட்ச் பண்ணி கேட்பாங்க. எம். வீரராகவாச்சாரியார், ஜி. சுப்பிரமணிய ஐயர், பி. அனந்தாச்சார்லு அண்ட் ரங்கையா நாயுடு. ரங்கையா நாயுடு. இவங்க எல்லாரும் முக்கியமான ஃபவுண்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஐஎன்சி காங்கிரஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் காங்கிரஸோட கலந்துருது இந்த மெட்ராஸ் மகாஜன சபா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அப்ப நம்ம வெறும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் பார்க்கல. அது சம்பந்தமான மித்த ஃபேக்ட்ஸையும் சேர்த்து பார்க்குறோம். ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். அண்ட் இப்ப நம்ம டெர்ஜாகி இன்ஸ்டிடியூட்ல வந்து எஸ்ஐக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நெறைய எஸ்ஐக்கு நெறைய வீடியோஸும் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்க. டெர்ஜாகி இன்ஸ்டிடியூட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. குரூப் எக்ஸாம்ஸ் அண்ட் இந்த மாரி எஸ்ஐ, குரூப் 4 எல்லாத்துக்குமே நெறைய ஃப்ரீ வீடியோஸ் போட போறோம். டெஸ்ட் பேட்ச் இருக்கு. கிளாஸ் ரூம் கோச்சிங் இருக்கு. கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்ல 40 பிளஸ் டெஸ்ட் இருக்கு. 40 டெஸ்ட்டோட நிப்பாட்டிருவீங்களா அப்படின்னா, நீங்க இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு கேட்டா உங்களுக்கு குடுக்குறதுக்கு தாராளமா ரெடியா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா எழுதி முடிச்சுட்டீங்கன்னா. 4 மாசம் நமக்கு டைம். 6000 பிளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் திருப்பி திருப்பி சொல்றேன். உங்களுக்கு கொஸ்டின் வந்து இன்னும் அதிகம் வேணும்னா, நாங்க குடுக்குறதுக்கு ரெடி. எங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் ஒரு டெஸ்ட்ட ஒரு தடவ தான் எழுத முடியும். நெறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல. பட் நம்ம இதுல வந்து ஒரு டெஸ்ட்ட அதே டெஸ்ட்ட திருப்பி திருப்பி எத்தன தடவ வேணாலும் எழுதி பார்க்கலாம். இத மெயினா எதுக்கு இந்த மாரி கொண்டு வந்தேன்னா, சைக்காலஜிக்கலா ஸ்டூடண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஒரு தடவ எழுதிட்டு, ஐயோ! திருப்பி அந்த எக்ஸாம் எழுத முடியாதேன்னு நெனச்சு, எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதே இல்ல. டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதே இல்ல. அந்த சைக்காலஜிக்கலா அந்த பேரியர பிரேக் பண்ணணும். அந்த ஒரு குழப்பம் இருக்கு பார்த்தீங்களா? அத பசங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு, அந்த பயத்த எடுத்துட்டு, அவங்க நெறைய எழுதணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த முயற்சி. ஓகே. ஸோ இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட்ஸ் கீழ நம்பர் இருக்கு. நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்ல கால் பண்ணலாம். ஃபைன். 3 கொஸ்டின். இதுவும் அசர்ஷன் ரீசன். முடிஞ்ச அளவு வந்து டஃப்பா ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸா எடுத்திருக்கோம். பாருங்க. இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கெயின்ட் மாஸ் டியூரிங் த நான் கோஆப்பரேஷன் மூவ்மென்ட் இன் 1920. A large number of peasants காந்திஜி தலைமையில் நடைபெற்ற இயக்கத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் பங்கேற்றனர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ், ஐஎன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பணக்காரங்க இருப்பாங்க. அவங்க பேசுறது வந்து பாமர மக்களுக்கு புரியவே புரியாது. எப்ப காந்திஜி இந்தியாவுக்கு வராரோ, சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வராரோ, அவர் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்த நாள ஒரு நாளா கொண்டாடுறோம். டேட் என்ன? என்னங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவர் வந்து அவருடைய ஆடை, அவருடைய எளிமையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் கவரப்படுறாங்க. அண்ட் நமக்கே தெரியும் சம்பரன், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், கேதா சத்தியாகிரகா இந்த மாரி பல சத்தியாகிரகங்கள்லாம் அவர் முன்னாடியே பண்ணிட்டாரு. பண்ணி ஒரு ட்ரையல் மாரி பண்ணி பார்த்துட்டாரு.
ஸோ மக்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸ் ஆகுறார். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பேசுறத புரிஞ்சுகிட்டு மேசிவா மக்கள் என்ன பண்றாங்க, காங்கிரஸ்ல சேர்றாங்க. பாமரனும் உள்ள வர்றான், போராடுறான். இது எல்லாமே நடக்குது. ஓகே. இப்ப பாருங்க. இத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் இல்லையா? அதுக்கப்புறம் சிடிஎம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 1930ல. அண்ட் குவிட் இண்டியா மூவ்மெண்ட் வந்து வெள்ளையனே வெளியேறுங்கிற மூவ்மெண்ட் வந்து 1942ல பண்ணியிருப்பார். இதுல முக்கியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? இது வந்து இந்தியா லெவல்ல பார்த்தாலும், தமிழ்நாடு லெவல்ல யாருங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடு லெவல்ல பாருங்க. ஈவே ராமசாமி, அதாவது பெரியார். பெரியார் வந்து 1925 1925 சேரமாதேவி இன்சிடென்ட் அதுவரைக்கும் வந்து என்ன குருகுலம் இன்சிடென்ட் நடக்கும் பார்த்தீங்களா? அதுவரைக்கும் காங்கிரஸ்ல தான் இருக்காரு. தெரிஞ்சுக்கணும். ராஜகோபாலாச்சாரி எப்பவுமே காங்கிரஸ்ல தான் இருக்காரு. காந்திஜியோடைய சம்பந்தியும் கூட. சத்யமூர்த்தி, சத்யமூர்த்தி. நம்மளுடைய பூண்டி நீர்த்தேக்கம் இருக்குல்ல ரிசர்வாயர். அதுக்கு பேரு சத்யமூர்த்தி சாகர்ன்னு தான் வச்சிருக்காங்க. காங்கிரஸுடைய ஆஃபீஸ் பேரு சத்யமூர்த்தி பவன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே முக்கியமான லீடர்ஸ். எதுக்கு? இந்த நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட். ஓகே. காமராஜரும் இருந்துகிட்டே இருந்திருப்பார் எல்லா மூவ்மெண்ட்லயும். காமராஜர் 1942ல குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ட அவர் முன்னெடுத்து கொண்டு போயிருப்பார். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. தெளிவான விளக்கம் குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். அடுத்து 4த் பார்க்கலாம். 4த் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ் ரிகார்டிங் த ரோல் ஆஃப் விமன் இன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, இதுலயும் உங்களுக்கு நான் ட்ரிக் சொல்றேன். உங்களுக்கு கொஸ்டினே தெரியலனாலும், சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சு அத கிராக் பண்ணலாம் நீங்க. கரெக்ட்டா எழுதிறலாம். பாருங்க. விமன் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டட் இன் காந்தியன் மாஸ் மூவ்மெண்ட்ஸ் லைக் த சால்ட் மார்ச். உப்பு அணிவகுப்பு போன்ற காந்திய வெகுஜன இயக்கங்களில் பெண்கள் தீவிரமாக பங்கேற்றனர். அடுத்து பாருங்க. பெண் தலைவர்கள் சமூக சீர்திருத்தங்களுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டனர். ம மற்றும் வன்முறை எதிர்ப்பில் பங்கேற்கவில்லைன்னு சொல்றாங்க. நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆளுங்களே தெரியலன்னா கூட பரவால்ல. ஒரு இந்தியா லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெறும் இதுக்கு மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஓகே. அதனால கண்டிப்பா இது தப்பு. தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏதாவது ஒண்ணு தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, டக்குனு ஆப்ஷனுக்கு போங்க. 2 வந்து இருக்கக்கூடாது நமக்கு. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க. இதுலயும் தப்பு பண்ணுவீங்க. கரெக்ட்டா? இன்கரெக்ட்டான்னு. கரெக்ட் கேட்கறாங்க. 2 வரக்கூடாது அப்படின்னா, 2 வந்து வரக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பா இது இருக்க போறதில்ல. 1, 3, 4 இருக்க போதா? 3, 4 இருக்க போறாதா? அப்போ 1 ஆப்ஷன என்ன பண்ணிட்டீங்க? எலிமினேட் பண்ணிட்டீங்க. அடுத்து 3 பாருங்க. குவிட் இண்டியா மூவ்மெண்ட் சா சிக்னிஃபிகன்ட் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் விமென் இன் புரொடெஸ்ட். கண்டிப்பா. ஏன்னா குவிட் இண்டியா மூவ்மெண்ட் 1942 காந்தி வந்து 1920ல இருந்தே மக்கள பழக்க ஆரம்பிச்சுட்டார் போராட்டங்களுக்கு. 42ல எக்கச்சக்கமான பெண்கள் இருந்தாங்க. சரோஜினி நாயுடு வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபீமேல் லீடர் அசோசியேட்டட் வித் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். கண்டிப்பா. சரோஜினி நாயுடு வந்து ஒன் ஆஃப் த லீட் ஃபீமேல் லீடர்ஸ். ஓகே. அப்ப 1, 2, 3 3மே கரெக்ட். சாரி 2 வராது இல்லையா? ஸோ 1, 3, 4 கரெக்ட். 2 மட்டும் வராது. இதுல ஒரு சில லீடர்ஸ் எல்லாம் பாருங்க. நான் முக்கியமா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நீங்க டவுன்லோட் பண்ற மாரி குடுக்க போறேன். கீழ ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம ஃபில் பண்ணிட்டு, இந்த பிடிஎஃப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்க வச்சுக்கலாம். அருணா ஆசஃப் அலி குவிட் இண்டியா மூவ்மெண்ட் அப்ப அவங்களுடைய இன்வால்வ்மென்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. உஷா மேத்தா அண்டர் கிரவுண்ட் ரேடியோ பண்ணவங்க அவங்க தான். ஏன்னா முக்கியமான தலைவர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் ரேடியோ வந்து காங்கிரஸ்க்காக பண்ணியிருப்பாங்க. கஸ்தூர்பா காந்தி, காந்திஜியோடைய வைஃப். அவங்க எல்லா போராட்டத்திலயுமே காந்தியோட இருந்திருப்பாங்க. அடுத்து சரோஜினி நாயுடு, ஆனி பெசன்ட் இவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பெண் தலைவர்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பூனா பாக்ட் வாஸ் சைன்ட் பிட்வீன் பிரிட்டிஷ் கவர்ன்மென்ட் அண்ட் மகாத்மா காந்தி இன் 1932 புரொவைடட் ஃபார். அதாவது பூனா பாக்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கும் நடுவுல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. 1, 2, 3. இதுல காங்கிரஸ் கலந்துகிட்ட ஒரே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து 2 தான். காந்தியும் கலந்திருப்பார். 1ல வந்து கலந்திருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே எல்லா லீடர்ஸ் ஆல் லீடர்ஸ் எல்லாரையுமே என்ன பண்ணியிருப்பாங்க? ஐஎன்சி லீடர்ஸ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 3 இதுல கலந்திருக்க மாட்டாங்க திருப்பி. ஓகே. ஸோ இதுல என்ன அப்டின்னா, அம்பேத்கர் இருக்கார் பார்த்தீங்களா? அம்பேத்கர் என்ன கேட்கிறாரு? தலித் மக்கள் டிப்ரஸ்ட் கிளாஸஸ்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணணும். டிப்ரஸ்ட் கிளாஸஸ். இந்த மக்கள் எல்லாம் தனி இட ஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறாரு.
காந்தி என்ன சொல்றாரு? தனி இடஒதுக்கீடு குடுத்தீங்கன்னா, மக்களுக்கு இடையே வந்து என்ன யூனிட்டியே இருக்காது. யூனிட்டியே கெட்டு போயிரும். இந்துஸ்குள்ள வந்து பிரிவினை உண்டாயிரும் அப்படின்னு. பட் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? நீங்க அப்படி சொல்றீங்க. பட் எங்க மக்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ணவே விட மாட்டேங்கிறீங்க. அப்படின்னு சொல்றப்ப தான், காந்திஜி என்ன சொல்றாரு? ஒத்துக்கிறவே மாட்டேன். நான் காங்கிரஸ்லயே வேணா நெறைய சீட் குடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கார். இப்போ என்ன பண்றாங்கன்னா, அம்பேத்கரும் யோசிக்கிறார். காந்திஜிக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா, ரிப்ரஸ்ட் கிளாஸ் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எதிரா வந்து பட்டியலின மக்கள். எல்லாத்துக்கும் எதிரா நாடே திரும்பிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போய் சைன் பண்றாரு. உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் என்னன்னா, தமிழ்நாடுல முக்கியமான ஒரு தலைவர் அம்பேத்கர் கூடவே இருந்தார். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணார். அவரும் ஒரு சைன் பண்ணியிருக்காரு இந்த பூனா பேக்ட்ல. அவர் யாருங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த கொஸ்டினுக்கு வருவோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் எலக்டரேட் வித் ரிசர்வேஷன் ஃபார் ஹரிஜன்ஸ். அத ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. கிரியேஷன் ஆஃப் டாமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா கிடையாது. செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லிம். முஸ்லிம் இங்க கிடையவே கிடையாது. 1909ஓட முஸ்லிமோட இது முடிஞ்சிருது. இங்க வரமாட்டாங்க. செப்பரேட் எலக்டரேட் ஃபார் த ஹரிஜன்ஸ். ஹரிஜனுக்கு மட்டும் தனியா ஹரிஜன் அப்டின்னா, அந்த ஹரிஜன்ங்கிற வேர்டே வந்து காந்திஜி தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், காயின் பண்ணியிருப்பார். ஓகே. ஸோ ஹரிஜன் மக்களுக்கு மட்டும் தனி தொகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் எலக்டரேட் வித் ரிசர்வேஷன் ஃபார் ஹரிஜன்ஸ். ஜாயிண்ட் எலக்டரேட்னா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் இருக்க போறாங்க. பட் ஹரிஜன் மக்களுக்கு, ரிப்ரஸ்ட் கிளாஸ்க்கு தனியா நாங்க குடுத்துக்கிறோம். பூனா பேக்ட் கேட்கறாங்க. அதனால இதுதான் ஆன்ஸர். ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். அதுல 148 சீட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாரி ஸ்டேட்மெண்ட் கூட திடீர்னு கேட்பாங்க. 148 நம்ம படிச்சிருந்தா ஓகே. படிக்கலன்னா அந்த நம்பர நீங்க கெஸ்ஸே பண்ண முடியாது. ஓகே. இது என்னன்னா, காங்கிரஸுக்குள்ளவே டிப்ரஸ்ட் கிளாஸ் மக்களுக்காக ஒதுக்குற சீட். ரைட். ஃபைன். அடுத்து பாருங்க. ஹூ டிராஃப்டட் த ரெசல்யூஷன் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் த கராச்சி செஷன் ஆஃப் காங்கிரஸ் இன் 1931? 1931 கராச்சி காங்கிரஸின் அடிப்படை உரிமைகள் குறித்து தீர்மானத்தை வரைந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். சர்தார் வல்லபாய் பட்டேல். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் அப்ப இல்லவே இல்ல. காங்கிரஸ் சொல்றாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள தீர்மானம் பண்றாங்களே தவிர பிரிட்டிஷ் குடுக்கல. தெளிவா புரிஞ்சுக்கங்க. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் 1950ல வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, டிபிஎஸ்பி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஃபைன். அடுத்த கொஸ்டின். சால்ட் சத்தியகிரகா எல்லாருக்குமே தெரியும். பட் இங்க வந்து தர்ஷனா சால்ட் சத்தியகிரகா, மைப்பாடு சத்தியகிரகா, அங்கோலா சத்தியகிரகா, மெரினா பீச் சத்தியகிரகான்னு 4 குடுத்துருக்காங்க. குடுத்துட்டு அத மேட்ச் பண்ண சொல்றாங்க. ஓகே. இதுக்கு ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 தர்ஷனா சத்தியகிரகா வந்து சரோஜினி நாயுடு. முக்கியமான ஐஎன்சி தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால இவங்க தான் லீட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அடுத்து மைப்பாடு சத்தியகிரகாக்கு வந்து கோபால் ரெட்டி. அங்கோலா சத்தியகிரகாக்கு வந்து நந்தகர்னி, எம்பி நந்தகர்னி. மெரினா பீச் சத்தியகிரகா டி. பிரகாசம். இதுல டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. பி தான் இதுக்கு ஆப்ஷன். தர்ஷனா சத்தியகிரகா வந்து சரோஜினி நாயுடு. ஓகே. அவங்க வந்து குஜராத்ல லீட் பண்ணியிருப்பாங்க. அ அபுல் கலாம் ஆசாத்தோட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மைப்பாடு சத்தியகிரகா வந்து நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கும். கோபால் ரெட்டி தான் தலைமை தாங்கியிருப்பார். அங்கோலா சத்தியகிரகா கர்நாடகால நடந்திருக்கும். அண்ட் எம்பி நாதகர்ணி தலைமை தாங்கியிருப்பார். மெரினா பீச் சத்தியகிரகா மெரினா பீச்ல வந்து டி. பிரகாசம் வந்து காங்கிரஸ் கொடியோட அங்கே பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் ஆன்ஸர். அடுத்து எத்தன பேர் வந்து இந்த மைப்பாடு, அங்கோலாலாம் வந்து நாங்க படிச்சதே இல்ல சார்ன்னு இது பண்றீங்களோ கமெண்ட்ல போடுங்க. அடுத்து பாருங்க 8த் கொஸ்டின். லார்ட் இர்வின் ப்ராமிஸ் ரிலீஸ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எக்ஸெப்ட் பிரிசனர்ஸ் ஹெல்ட் கில்டி ஆஃப் வயலன்ஸ். அதாவது இர்வின் வந்துருச்சு அப்படின்னால காந்தி, இர்வின் பாக்ட் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இவங்க 2 பேரும் காந்தி இர்வின் பாக்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2ண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல காந்திஜி என்ன பண்றார்? கலந்துக்கிறார். ஓகே. ஏன்னா இந்த காலகட்டம் பாருங்க 1931 அப்படின்னா 1931க்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? 1930 1930ல என்ன நடந்திருக்கும்? சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மென்ட், சால்ட் சத்தியாகிரகா. அப்ப எல்லா லீடரையும் என்ன பண்ணியிருக்காங்க? அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி கோர்வையா படிக்கும்போது உங்களுக்கு மறக்காது. ஒரு தனித்தனி விஷயங்களா பார்க்காதீங்க. அடுத்து பாருங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க. "தி சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மென்ட் வாஸ் நாட் வித்ட்ரான்." காந்திஜி வித்ட்ரா பண்ணிருவார். பண்ணிட்டு தான் இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கே வருவார். சோ இது தப்பு. லார்ட் இர்வின் ரிவோக்டு த சால்ட் லா. கரெக்ட். சால்ட்னா என்ன உப்புனா காமன் மேனும் யூஸ் பண்றது. அதுல போய் வரி போடுறீங்க அப்படின்னா, மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு தான் இந்த எதிர்ப்பே. ஓகே. ஸோ
காந்தி இர்வின் பேக்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் அத எடுத்துடுறாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எல்லாம் நான் என்ன பண்றேன்? வெளிய விட்டுர்றேன். ஆனா, அரசியல் கைதிகள. ஆனா, வன்முறையில ஈடுபட்டவங்கள விட முடியாதுன்னு சொல்றாரு. அதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் இஸ் 1 அண்ட் 3 ஒன்லி. ஓகே. 1 அண்ட் 3 ஒன்லி தெரிஞ்சுக்கங்க. இதனால தான் என்ன ஆயிரும்னா, வயலன்ஸ்ல ஈடுபட்டதுனால, பகத்சிங்க வந்து காந்திஜினால வெளிய கொண்டு வர முடியாது. லாகூர் சதி வழக்கு, லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்ல உள்ள வந்திருப்பாரு பார்த்தீங்களா? பண்ண முடியாது. கடைசில தூக்கு தண்டனைய விதிச்சுருவாங்க. 9த் கொஸ்டின் பாருங்க. கம்யூனல் அவார்ட் 1932ஆம் ஆண்டில் ராம்சே மெக்டொனால்ட் அவர்களால் வகுப்புவாத விருதை அறிவித்தார். கம்யூனல் அவார்ட் வாஸ் அனௌன்ஸ்ட் பை ராம்சே மெக்டொனால்ட் இன் 1932 ஃபார் ஹரிஜன்ஸ் இல்ல டிப்ரஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இது கரெக்ட். த அவார்ட் அலாட்டட் செப்பரேட் எலக்டரேட் டூ ஒன்லி முஸ்லிம், சீக் அண்ட் கிறிஸ்டியன் இருக்கு. இது தப்பு. ஏன்னா டிப்ரஸ்ட் கிளாஸ் தான் அதோடைய ஃபோக்கஸே. காந்தி அண்ட் த காங்கிரஸ் அக்செப்டட் த டெசிஷன் ஆஃப் ப்ரோவோக்கிங் செப்பரேட் எலக்டரேட்ஸ் டூ டிப்ரஸ்ட் கிளாஸஸ். இது கரெக்ட். ஏன்னா இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இத பத்தி பார்த்தோம். காங்கிரஸ் அக்செப்ட் தி டெசிஷன் ஆஃப் சி காங்கிரஸுக்குள்ளவே தான் குடுக்குறேன்னு சொன்னாங்களே தவிர, செப்பரேட் எலக்டரேட் குடுக்குறதுக்கு வந்து அவங்க சம்மதிக்கல. காங்கிரஸ்க்குள்ளவே நாங்க நெறைய குடுக்குறோம். ஆனா தனி இதா வந்து பண்ணிறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இதுவும் தப்பு. சோ ஒன்லி 1. 1 இஸ் கரெக்ட். இது 1, 2, 3ன்னு போட்டுக்கோங்க. 1 இஸ் கரெக்ட். அடுத்து 10த் பாருங்க. காந்திஜியுடைய ஒரு 4 விஷயங்கள் அவர் சம்மந்தப்பட்டத குடுத்துட்டு இயர் கேட்குறாங்க. காந்திஜி பிகன் தண்டி மார்ச். தண்டி மார்ச்னா உப்பு சத்தியாகிரகத்தோட சம்மந்தப்பட்டது. 2வது பாருங்க பூனா பாக்ட். பூனா பாக்ட் எப்ப? ஏர்வாடா ஜெயில்ல அவர் வந்து என்னவா இருக்காரு? உண்ணாவிரதம் இருக்கார். பி.ஆர். அம்பேத்கர் போய் 2 பேரும் சைன் பண்றாங்க. அடுத்து பாருங்க. காந்தி இர்வின் பாக்ட். அடுத்து பாருங்க. காந்திஜி ஸ்டார்ட்ஸ் ஃபாஸ்ட் அன்டு டெத். தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சால்ட் சத்தியாகிரகா நடக்குது. ஓகே. அதுக்கு அடுத்து அரெஸ்ட் பண்றாங்க காந்திஜிய. அரெஸ்ட் பண்றதுக்கு அப்புறம் காந்தி இர்வின் பாக்ட் சைன் பண்ணி அவர் வெளிய வரார். வெளிய வந்து 2ண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றார். வகுப்புவாதம் அவார்ட் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அது வேணான்னு போராடுறார். ஓகே. போராடுறது எப்படி? ஃபாஸ்டிங் இருந்து போராடுறார். அதுக்கப்புறம் பி.ஆர். அம்பேத்கர் இறங்கி வந்து பூனா பாக்ட்ல சைன் பண்றார். ஓகே. ஸோ 1, 3, 4, 2 இஸ் த ஆன்சர். கோர்வையா படிங்க. அடுத்தடுத்து என்னன்னு டைம்லைன் தெரிஞ்சு படிங்க. ஈஸி. 1929 செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பிகாஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் 1929ஆம் மாநாடு சுதந்திர இயக்க வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. எங்க நடக்குது? லாகூர்ல நடக்குது. ஏன் முக்கியம்? பூர்ண ஸ்வராஜ். ஓகே. பூர்ண ஸ்வராஜ் வேணும். கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும். டாமினியன் ஸ்டேட்டஸ் பிரிட்டிஷ்க்கு கீழலாம் நான் இருக்க மாட்டேன். கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு கேட்கிற அந்த தீர்மானத்த நிறைவேத்துறாங்க இந்த லாகூர் செஷன்ல. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அட்டைன்மென்ட் ஆஃப் பூர்ண ஸ்வராஜ் வாஸ் அடாப்டட் அஸ் அ கோல் ஆஃப் த காங்கிரஸ். ஓகே. 29 லாகூர் செஷன்ல வந்து அவங்க கேட்கறாங்க. எப்ப கொண்டாடுறோம் பாருங்க. ஜான்வரி 26, 1930 பூர்ண ஸ்வராஜ் டேயா கொண்டாடுறோம். அதனால தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன வந்து 1949லயே முடிச்சுட்டாலும், ஓகே 1950 ஜான்வரி 26 இந்த 26த் டேட்டுக்காக ஒரு 1 மாசம் தள்ளி வச்சு, இத நம்ம ரிப்பப்ளிக் டேயா கொண்டாடுறோம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். நான் கோஆப்பரேஷன் மூவ்மென்ட் வாஸ் லான்ச்டுங்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. டெசிஷன் டூ பார்ட்டிசிபேட் இன் த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இன் லண்டன் வாஸ் டேக்கன்ங்கிறாங்க. இதுவும் கிடையாது. அட்டைன்மென்ட் ஆஃப் செல்ஃப் கவர்ன்மென்ட் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் த காங்கிரஸ். ஓகே. செல்ஃப் கவர்ன்மென்ட்ங்கிறதோட பூர்ண ஸ்வராஜ்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அதுதான் கரெக்ட். நெறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. கிடையாது. 12த் கொஸ்டின் பாருங்க. கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி த பிரின்சிபிள் ஆஃப் டயார்கி அதாவது இரட்டை ஆட்சின்னு சொல்லுவாங்கல்ல. டயார்கி வந்து என்னன்னு கேட்கறாங்க. டயார்கினா என்னன்னு கேட்கறாங்க. டிவிஷன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் டெலிகேட்டட் டு த ப்ராவின்சஸ் இன்டு 2 கேட்டகரிஸ். அதாவது சென்ட்ரல், ப்ராவின்ஸ். இன்னைக்கு ஸ்டேட்ங்கிறோம்ல அதுதான் அன்னைக்கு ப்ராவின்ஸ். ஓகே. இந்த ப்ராவின்ஸ்ல இன்னைக்கு எப்படி வந்து 3 சப்ஜெக்ட் இருக்கோ, சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரன்ட் லிஸ்ட் இருக்குல்ல, அதே மாதிரி ப்ராவின்ஸ்ல 2 லிஸ்ட் வந்து கொண்டு வராங்க. இந்த 2 லிஸ்ட் இங்க பாருங்க. டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு. டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்னா இந்தியன்ஸ் பார்த்துக்கலாம் அது. எக்ஸாம்பிள் லோக்கல் கவர்ன்மெண்ட்னு எடுத்துக்கங்க. டாக்ஸ் கலெக்ட் பண்ணி லோக்கலா நீ பண்ற. போலீஸா இருக்கலாம், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸா இருக்கலாம். இந்த மாரி முக்கியமான விஷயங்கள், டெலிகிராஃபா இருக்கலாம். இதெல்லாம் வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் கீழ பிரிட்டிஷ் கையில வச்சுக்கிட்டாங்க. ஓகே. ஸோ இதுதான் வித்தியாசம். இத கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் வந்து என்னது? டயார்கி. டயார்கின்னு சொல்லுவாங்க. ரைட்.
ஸோ ஆப்ஷன் வந்து டி. டிவிஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் டெலிகேட்டட் டு த ப்ரொவின்ஸ் இன் 2 கேட்டகரிஸ். உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த டயார்கிய ப்ராவின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ப்ராவின்ஸ்ல வந்து எடுத்துட்டு, அபாலிஷ் பண்ணிட்டு, சென்ட்ரல் லெவல்ல மட்டும் கொண்டு வந்தது என்ன ஆக்ட்ன்னு கேட்கலாம். என்ன ஆக்ட்ங்கிறத கமெண்ட்ல போடுங்க. 13வது கொஸ்டின் பாருங்க. ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1881 வாஸ் பாஸ்ட். தொழிற்சாலைகள் சட்டம் 1881 தொழிலாளர்களின் ஊதியத்தை நிர்ணயிக்கும் நோக்கத்துடன் நிறைவேற்றப்பட்டது மற்றும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களை உருவாக்க அனுமதிக்கிறது. அதாவது ட்ரேட் யூனியன ஃபார்ம் பண்றதுக்கே வந்து இந்த ஆக்ட் தான் ஃபர்ஸ்ட் என்ன குடுக்குது? உரிமை குடுக்குது. அடுத்து என்.எம். லோகாண்டே வாஸ் எ பயனியர் இன் ஆர்கனைசிங் த லேபர் மூவ்மென்ட் இன் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு குடுத்திருக்காங்க. சி செகண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. அப்பவே எல்லாம் தொழிற்சங்கம் இது பண்றதுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணல? அனுமதி குடுக்கல. அண்ட் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு கேட்கறாங்கன்னு வைங்களேன். அந்த தொழிலாளர்கள் சம்பந்தமா தமிழ்நாடுல தலைவர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது எம். சிங்காரவேலு. ஓகே. எம். சிங்காரவேலு. இந்த பேர மறந்துறாதீங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். திருப்பி, திருப்பி கேட்கிற கொஸ்டின். இன்னும் நீங்க எல்லாம் மெயின்ஸ் படிச்சவங்க, இதெல்லாம் பிரிலிம்ஸ்லயே நல்லாவே படிச்சிருப்பீங்க. அடுத்து பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டூ ரவுலட் சத்தியகிரஹா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1881 அதாவது அதே ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு. அடுத்து பாருங்க. ரவுலட் சத்தியகிரக காந்திஜி ட்ரை டு யூட்டிலைஸ் த ஹோம் ரூல் லீக். ஹோம் ரூல் லீக் வந்து 1916 உங்களுக்கு தெரியும். அத யூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து தப்புன்னு நமக்கு தெரியும். அப்ப செகண்ட் மட்டும் தான் இருக்க முடியும். ஓகே. ஆப்ஷன் பாருங்க. செகண்ட் மட்டும் தான் இருக்க முடியும். இதுல ஆப்ஷன் இல்ல. 2 ஒன்லி. இந்த அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் ஆஃப் 1919 சொல்லுவாங்க. இத தான் வந்து என்னது ரவுலட் ஆக்ட். இன்னைக்கு தடா, பொடாலாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு சட்டம் அன்னைக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைஸ் எ மார்ச் ஆன் த டாஞ்சூர் கோஸ்ட்? தஞ்சாவூர் கோஸ்ட். ஓகே. கடற்கரையில் ஊர்வலமாக சென்றவர். அதாவது சிடிஎம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மென்ட், சால்ட் சத்தியகிரகா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நெறைய இடம் பார்த்தோம்ல. அதுல தஞ்சாவூர்ல யார் போயிருப்பான்னா, ராஜகோபாலாச்சாரி. ஓகே. தஞ்சாவூர் கோஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர்ல கடல் கிடையாது. தஞ்சாவூர் அருகாமையில் நீங்க இத புரிஞ்சுக்கணும். ரைட். இதுல முக்கியமா வந்து ஒரு ஃபீமேல் லீடர் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா, அது ருக்மிணி லட்சுமிபதி. ரைட். சால்ட் சத்தியாகிரகால ஈடுபட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க. அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் சரோஜினி நாயுடு. டக்குன்னு பார்த்தோம்னா கரெக்ட்ன்னு போட்டுருவீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட்ன்னு கேட்கல. இந்தியன் விமன் பிரசிடென்ட் கேட்டா தான் சரோஜினி நாயுடு. இல்லன்னா அதுக்கு முன்னாடியே 1917ல ஆனி பெசன்ட் என்ன ஆயிருப்பாங்க? தலைவரா இருப்பாங்க. வெறும் விமன்னு தான் கேட்கறாங்க. அப்ப ஆனி பெசன்ட். இந்தியன் விமன்னு கேட்டா சரோஜினி நாயுடு. அப்ப இதுவே என்னது? தப்பு. அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் ஆன் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் பத்ருதீன் தியாப்ஜி. கரெக்ட். கரெக்ட். ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட். அதே மாதிரி மெட்ராஸ்ல நடந்திருக்கும். ஓகே. அண்ட் 1927ல பார்த்தீங்கன்னா, திருப்பி எம்.ஏ. அன்சாரி அதே அதே மாதிரி ஒரு முஸ்லிம் தலைவர் பிரசிடென்ட்டா போட்டிருப்பாங்க. அண்ட் அதுவும் மெட்ராஸ்ல தான் நடந்திருக்கும். ஐஎன்சியோடைய செஷன். ஓகே. ஃபைன். ஸோ 2 ஒன்லி. கரெக்ட். கரெக்ட் கேட்கறாங்க. எப்பவுமே கரெக்ட்டா, இன்கரெக்ட்டான்னு பாருங்க. இல்லாட்டி எல்லாத்தையும் கரெக்ட்ன்னு போட்டுருவீங்க. திடீர்னு அவன் இன்கரெக்ட் கூட கேட்டிருப்பான். The staple commodities of export by the English East India Company from Bengal in the middle 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் வங்காளத்திலிருந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம் ஏற்றுமதி செய்த பிரதான பொருட்கள் என்னென்னன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் டி. காட்டன் பருத்தி, சில்க் பட்டு, சால்ட் பீட்டர். இத வச்சு உரம் தயாரிக்கலாம், கன் பவுடர் தயாரிக்கலாம், ஓபியம், அபின், போதை வஸ்து இதெல்லாம் தான் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. 18வது பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு கொஸ்டினோட குவாலிட்டி எல்லாம் தெரியும். வெறும் 1 லைன்ல கிடையாது. எல்லாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா இருக்கு. நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. வித் ரெஃபரன்ஸ் டூ த கேபினெட் மிஷன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? கேபினெட் மிஷன் அப்படின்னாலே என்னன்னு தெரியும். ஓகே. பாருங்க. இட் ரெக்கமெண்டட் அ ஃபெடரல் கவர்ன்மென்ட். இட் என்லார்ஜ் த பவர்ஸ் ஆஃப் த இந்தியன் கோர்ட். இட் புரொவைடட் ஃபார் மோர் இந்தியன்ஸ் இன் த ஐசிஎஸ். இதெல்லாம் கிடையாது. ஃபெடரல் கவர்ன்மென்ட்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட், ஸ்டேட் கவர்ன்மென்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த கேபினெட் மிஷன் பிளான்னு. பட் அப்ப வந்து காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கும்? எனக்கு ஃபுல்லா சுதந்திரம் வேணும்னு சொல்லியிருக்கும். ஜின்னா என்ன சொல்லுவாரு? எனக்கு பாகிஸ்தான் வேணும்னு போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த 1940களுக்கு மேலேயே நடக்கிறது எல்லாமே என்னென்ன கொண்டு வந்தாங்களோ எல்லாமே ஃபெயிலியர் தான். பிரிட்டிஷ் கொண்டு வந்த எல்லா சிஸ்டமுமே எல்லாமே ஃபெயிலியர் தான்.
காங்கிரஸும் ஒத்துக்கிறார், ஜின்னாவும் ஒத்துக்கிற மாட்டார். இந்த மாரி ஒரு ஐடியாலஜிய மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்ப அட்லி கவர்ன்மென்ட் பாருங்க. அப்ப இருந்தது அட்லி கவர்ன்மென்ட். இது கூட கொஸ்டினா கேட்கலாம். 3 பேர் அனுப்பிச்சிருப்பாரு இந்த கேபினட் மிஷனுக்கு. யார் யாரு? பெத்திக் லாரன்ஸ், ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். ஒரே ஒரு தடவ இத கேட்டிருந்தாங்க. ஓகே. இத கேட்டிருந்தாங்க. ரைட். இந்த பெடரல் கவர்ன்மென்ட்னா ஒண்ணும் இல்ல. அதாவது சென்ட்ரல்ல ஒரு கவர்ன்மென்ட் இருக்கும். இன்னைக்கு ஸ்டேட்ன்னு சொல்லப்படுற ப்ராவின்ஸ் இருக்கும். இது இல்லாம இந்தியாவோட சேராம ஆ ஒரு சில அரசுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? கிங்கே ரூல் பண்றது. ஸோ அது இருக்கும். அந்த மாரி வந்து 3ஆ என்ன பண்ணிருவாங்க? பிரிச்சுருவாங்க. ஓகே. பட் இதெல்லாம் வந்து இந்த ப்ரொபோசலுக்குலாம் ஒத்திருக்கவே மாட்டாங்க. காங்கிரஸும், ஜின்னாவும். Which one of the following movements has contributed to a split in the Indian National Congress, resulting in the emergence of moderate extremist? மிதவாதிகள், தீவிரவாதிகள்லாம் பிரிஞ்சது வந்து எதனால? எந்த மூவ்மெண்ட் நடந்துச்சு அப்டின்னா, சுதேசி மூவ்மெண்ட். இது எதனால? எந்த இயர்ல? 1905ல. எப்ப? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். யார் அப்ப லார்டு இருந்தா? லார்ட் கர்சன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடுல வந்து அதுல வந்து ரொம்ப ஃபேமஸா ஈடுபட்டிருந்தவர் யாரு? வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் வந்து யாருடைய சிஷ்யர்? பாலகங்காதர் திலக். பாலகங்காதர் திலக்கா இருந்தா வ.உ.சி யாரா இருந்திருப்பார்? எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டா இருந்திருப்பார். ஓகே. வ.உ.சியுடைய இன்னும் வேறு சில போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கோரல் மில் ஸ்ட்ரைக். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோரல் மில் ஸ்ட்ரைக். வேற என்ன சாதனை பண்ணாரு அவரு? கேலியோ, லாவோ அப்படின்னு 2 கப்பல என்ன பண்ணாரு? வாங்கி தூத்துக்குடிக்கும், கொலம்போக்கும் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணா? பாண்டித்துரை. ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. குவிட் இண்டியா மூவ்மென்ட் அப்டின்னா, இந்தியால ரொம்ப அத வழிநடத்தி கொண்டு போனது வந்து காமராஜர். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் கோஆப்பரேஷன் மூவ்மென்ட். ராஜாஜி தமிழ்நாடுல வந்து பெருசா கொண்டு போயிருப்பார். ராஜாஜி அதிலயும் இருப்பார். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மென்ட்லயும் ராஜாஜி இருப்பார். ஓகே. ஃபைன். இந்த மாரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. அண்ட் இதுல பாருங்க. 7த் ஆகஸ்ட் 1905 ஃபாரின் குட்ஸே யூஸ் பண்ணக்கூடாது. சுதேசி மூவ்மெண்ட்னா பி இண்டியன், பை இண்டியன். கதர யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பொருட்கள மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னது. ஸ்வதேசி பாய்காட் வேர் அடாப்டட் அஸ் எ மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டியூரிங் த திருப்பி அதே தான். எப்ப? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். வங்க பிரிவினைக்கு எதிரான போராட்டத்துல யூஸ் பண்ண விஷயங்கள் தான் இது 2மே. அடுத்து பாருங்க. 21வது கொஸ்டின். மான்டேக் ஹெல்ம்ஸ்ஃபோர்ட் ப்ரொபோசல்ஸ் வேர் ரிலேட்டட் டூ. ஃபர்ஸ்ட் இயர் தெரியணும். மான்டேக் ஹெல்ம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்னா. என்ன அப்டின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. 1919ல கொண்டு வந்தாங்க. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, டயார்கிங்கிற கான்செப்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட், ரிசர்வ்ட் சப்ஜெக்ட் கொண்டு வந்தது. டைரக்ட் எலக்ஷன். டைரக்ட் எலக்ஷன் வந்து அதுல தான் வந்துச்சு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்ப தான் வந்துச்சு. 1919னா, நீங்க 1920ல 20, 21ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி தமிழ்நாடுல வந்து என்ன வராங்க? ஆட்சிக்கு வராங்க. அவங்க அதுக்கப்புறம் 1924கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டுன்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இதெல்லாம் நீங்க தமிழ்நாடோட என்ன பண்ணணும்? ரிலேட் பண்ணணும். ரிலேட் பண்ணணும். ஓகே. 22nd கொஸ்டின் பாருங்க. சோ ஆப்ஷன் வந்து டி கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம். 22வது கொஸ்டின் பாருங்க. 1907ல் சூரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸின் பிளவு ஏற்பட முக்கிய காரணம் என்னன்னு கேட்கிறாங்க. சிம்பிளா யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இள ரத்தம்னு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் வந்து நீங்க பிரேயர், பெட்டிஷன்லாம் போட்டு பிரிட்டிஷர்கிட்ட என்ன வாங்க முடியாது? சுதந்திரம் வாங்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி, ரொம்ப வேகமா நீங்க வந்து வாங்குனீங்கன்னா தான் முடியும். அதாவது வேகம் பண்ணணும்னா வயலன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பால், லால், பால். பால் கங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய், பிபின் சந்திர பால். இவங்க தலைமையில அரவிந்த கோஷா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய தலைவர்கள் வந்து உருவானாங்க அந்த டைம்ல. ஓகே. ஸோ மாடரேட்ஸ் உடைய அந்த அந்த முறைய வந்து அவங்க மேல நம்பிக்கை இல்லாம போச்சு. ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லேக் ஃபெய்த் இன் த கெப்பாசிட்டி ஆஃப் த மாடரேட்ஸ் டூ நெகோஷியேட் வித் த பிரிட்டிஷ் கவர்ன்மென்ட். இதுதான் கரெக்ட்டான ஆன்சர். அடுத்து பாருங்க. த பிளான் ஆஃப் சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் என்விசேஜ்ட் ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்ட் வார். கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சிருது. 1945ல முடியுது. 39ல ஸ்டார்ட் ஆயி 45ல முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம வந்து 1920ஸ்லயே அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சோனே எங்களுக்கு டாமினியன் ஸ்டேட்டஸ் குடுங்கன்னு கேட்கிறோம்.
பட் அவன் அப்பல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? 1945க்கு அப்புறம் வந்து என்ன சொல்றான்? நான் அப்புறம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஓகே. ஸோ 23க்கு வந்து ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஷுட் பி கிவன் டாமினியன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றாங்க. இத வந்து காந்திஜியும் அக்செப்ட் பண்ணல. யாருமே அக்செப்ட் பண்ணல. ரைட். அடுத்து. ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் வேர் அசோசியேட்டட் வித் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரயோத்வாரி செட்டில்மென்ட் இன் இந்தியா டியூரிங் த பிரிட்டிஷ் ரூல். தெலுங்குல வந்து ரயத்து அப்படின்னா வந்து ஃபார்மர். ஓகே. இந்த ரயத்வாரி சிஸ்டம் கொண்டு வந்தது யாருன்னு கேட்குறாங்க. 2 பேருமே. அதாவது தாமஸ் முன்ரோ தான் முக்கியமான ஆள். அலெக்சாண்டர் ரீடும் வரும். ஆப்ஷன் வந்து 2 அண்ட் 3. ஓகே 1, 2, 3 போட்டுக்கோங்க. 2 அண்ட் 3 இஸ் த ஆன்சர். ஓகே. தாமஸ் முன்ரோ யாரு அப்டின்னா, கவர்னர் ஆஃப் மெட்ராஸா இருப்பாங்க. இந்த ரயத்வாரியில என்ன சிஸ்டம்ல என்ன கொண்டு வராங்க அப்டின்னா, கவர்ன்மென்ட்டே டைரக்ட்டா ஃபார்மர் கிட்ட இருந்து என்ன பண்ணிரும்? டாக்ஸ கலெக்ட் பண்ணிரும். நடுவுல ஜமீன்தார்ன்னு இருந்தாங்க பார்த்தீங்களா? ஜமீன்தார் கிடையாது. ஓகே. ஃபைன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1929 புரொவைடட் ஃபார் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்லாம் இருக்குல்ல. அந்த மாரி தீர்ப்பாயங்களும், ஸ்ட்ரைக்குக்கு பேனும் கொண்டு வந்த இதுதான் இந்த டிஸ்பியூட்ஸ் ஆக்ட். தெரிஞ்சுக்கங்க. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் வொர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மென்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. தொழிலாளர் தகராறுகளை தணிக்க நிர்வாகத்துக்கு தனிச்சையான அதிகாரங்கள் கிடையாது. அதுக்கு தான் ட்ரிபியூனல் கொண்டு வராங்க. இன்டர்வென்ஷன் பை த பிரிட்டிஷ் கோர்ட் இன் த ஈவென்ட் ஆஃப் அ ட்ரேட் டிஸ்பியூட் கிடையாது. பிரிட்டிஷ் கோர்ட்டே கிடையாது. தீர்ப்பாயம் கொண்டு வராங்க. புரிஞ்சுக்கங்க அதெல்லாம். சுதேசி மூவ்மெண்ட் நெறைய பார்த்துட்டோம். கான்ட்ரிபியூட் டு த ரிவைவல் ஆஃப் த இது உள்நாட்டு கைவினை பொருட்கள் மற்றும் தொழிலாளர்கள் மறுமலர்ச்சிக்கு பங்களித்தது. கண்டிப்பா. ஏன்னா, பி இண்டியன், பை இண்டியன். இந்தியன் பொருட்கள மட்டும் தான் வாங்கணும். நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் as a பார்ட் ஆஃப் சுதேசி மூவ்மெண்ட். பிரிட்டிஷ் நீ என்ன எஜுகேஷன்னாலும் கொண்டு வந்துக்க. பட் இந்தியன்ஸுக்கு நாங்களே வந்து என்ன பண்றோம்? சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி உள்ள கொண்டு வர மாதிரி ஒரு கவுன்சில ஸ்டார்ட் பண்றோம்னு இது பண்ணது தான் இந்த நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன். முக்கியமான தலைவர்கள் அதுல யாருன்னா, சத்யேந்திரநாத் தாகூர், சதீஷ் சந்திர முகர்ஜி. எதுக்கு? சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜிய ஊக்குவிக்கிறதுக்கு. எதுக்கு? அகைன் சேலஞ்ச் பிரிட்டிஷ் எஜுகேஷன் பாலிசி. ஓகே. ஸோ 2மே கரெக்ட். போத் 1 அண்ட் 2 ஆர் கரெக்ட். 27த் கொஸ்டின் பாருங்க. பாலிகர்ஸ் வேர் லோக்கல் மிலிஷியா. பாலிகர்கள் தென்னிந்தியாவில் உள்ள உள்ளூர் போராளிகளாக இருந்தனர். அவர்கள் அழைக்கப்பட்டால் ராணுவ சேவைக்கு ஈடாக நிலம் வழங்கப்பட்டது. பிரிட்டிஷ் கூப்பிட்டா வரணும். ஓகே. பிரிட்டிஷ் கிடையாது இங்க. ஏன்னா நம்ம பாலிகர் அப்டின்னாலே வந்து உங்களுக்கு நெற்கட்டும் செவ்வல் ஞாபகம் வரணும். அண்ட் தென் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஞாபகம் வரணும். சின்ன மருது, பெரிய மருது ஞாபகம் வரணும். ஓகே. இவங்கெல்லாம் வந்து விஜயநகர் பேரரசுக்கு கீழ இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து ஆர்காட் நவாப் கிட்ட வந்து இந்த டாக்ஸ் வாங்குற உரிமைய நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம்னு பிரிட்டிஷ் வர்றாங்க. அவங்கனால ஒத்துப்போக முடியல. பிரச்சனை நடக்குது. இதுல நெறைய விஷயங்கள் நடந்திருக்கும். 1801 பிரகடனம். சின்ன மருது, பெரிய மருது இது பண்றதா இருக்கட்டும். பழனி கான்ஸ்பிரசி இருக்கட்டும். வீரமங்கை, வேலு நாச்சியார், அவங்க விருப்பாட்சி அரண்மனையில வந்து கோபால நாயக் லஞ்சம் குடுத்து, அதுக்கப்புறம் அவங்க திருப்பி போய் சிவகங்கைய வந்து மீட்டதா இருக்கட்டும். இது எல்லாமே இதுல அடக்கம். இப்ப ஆன்ஸர் என்ன? அடுத்து பாருங்க. செகண்ட் இது பாருங்க. ஆஃப்டர் கிரஷிங் த ரிவோல்ட், த பிரிட்டிஷ் ரீப்ளேஸ்ட் த பாலிகர் சிஸ்டம் வித் த ஜமீன்தாரி சிஸ்டம். இதுவும் கரெக்ட். ஸோ 1 அண்ட் 2 2மே கரெக்ட். 28வது கொஸ்டின். ஆல் இந்தியா ஆன்டி அன்டச்சபிலிட்டி லீக் மகாத்மா காந்தி. அகில இந்திய அன்டச்சபிலிட்டி இங்க சுதந்திரம்னு இருக்கு. அன்டச்சபிலிட்டி எ லீக் வந்து மகாத்மா காந்திஜி கரெக்ட். ஆல் இந்தியா கிசான் சபா சுவாமி சகஜானந்த சரஸ்வதி. இதுவும் கரெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஈவேரா பெரியார். இதுவும் கரெக்ட். ஸோ 1, 2, 3 3மே கரெக்ட். உங்களுக்கு இதுல எது தெரியலனாலும் கண்டிப்பா வந்து பெரியார் வந்து கரெக்ட்ன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அதிலேயே நீங்க என்ன பண்ணிறலாம், இது 2யும் எலிமினேட் பண்ணிட்டு 2 அண்ட் 3 இல்ல 1, 2, 3 பார்க்கணும். ஆல் இந்தியா ஆன்டி அன்டச்சபிலிட்டி லீக் மகாத்மா காந்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகம். அது தெரியலனாலும். ஓகே. நீங்க எல்லாத்தையுமே போடணும்னா இந்த 1, 2, 3 தான் வரணும். அடுத்து. வித் ரெஃபரன்ஸ் டு த கிரிப்ஸ் மிஷன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ். கிரிப்ஸ் மிஷன்
என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பாருங்க. The Constituent Assembly would have members nominated by the provincial assemblies as well as the princely state. கான்ஸ்டியூட் அசெம்பிளினா இன்னைக்கு லோக்சபா, ராஜ்யசபா மாரி வச்சுக்கோங்களேன். ராஜ்யசபா மாரி. அதுல ப்ராவின்சியல் அசெம்பிளியும், பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் நாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இது தப்பு. Any province which is not prepared to accept the new constitution would have the right to sign a separate agreement with the British regarding its future status. கிரிப்ஸ் மிஷன் திருப்பி 1940களுக்கு மேல ஆயிருது. ஐஎன்சி தனி நாடு இண்டிபெண்டன்ஸ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணுமே வேணுங்கிறாங்க. ஜின்னா பாகிஸ்தான் வேணுங்கிறார். இவங்க இந்தியா வேணுங்கிறாங்க. மொத்த இந்தியா வேணுங்கிறாங்க. இவர் பாகிஸ்தானை பிரிச்சு குடு இந்தியாலன்னு கேட்குறாங்க. ஓகே. இவங்க பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க? எந்த மகாராஜாக்கள்லாம் வந்து நீங்க வந்து சேர வேணாம்னு நினைக்கிறீங்களோ தனியாவே இருந்துக்கலாங்கிறாங்க. இது அவங்க சொல்றாங்க. பட் அத அக்செப்ட் பண்ணல. ஸோ கிரிப்ஸ் மிஷன்ல 2 ஒன்லி இஸ் கரெக்ட் இங்க. அடுத்து பார்ப்போம். 30th கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a வெரி சிக்னிஃபிகன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சம்பரன் சத்தியாகிரகா? காந்திஜியோடைய முன்னாடி பெரிய மாஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி சின்ன சின்ன இது அவர் டெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேக் ஆஃப் ரவுலட்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கேக்னா சி ஃபார் சம்பரன், சம்பரன் சத்தியாகிரகா, சம்பரன் சத்தியாகிரகா. ஏனா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். கேனா கேதா சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா. அண்ட் அதுக்கப்புறம் ரவுலட் சத்தியாகிரகா. இது இது இந்த வரிசையிலே ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஏதாவது பண்ண சொன்னாங்கன்னா, இதுதான் ஆர்டர். ஓகே. ஸோ சம்பரன் சத்தியாகிரகா பத்தி கேட்குறாங்க. இதுல முக்கியமா ஃபார்மர்ஸ், பீகார்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்க? அவங்களும் இவருடைய போராட்ட ஸ்டைல பார்த்துட்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அடுத்து பாருங்க. 31st கொஸ்டின். இந்த இந்த பிபிடி அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ற மாரி நான் கீழ குடுக்குறேன். ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் வேர் எக்கனாமிக் கிரிட்டிக்? அதாவது பொருளாதார ரீதியா வந்து பிரிட்டிஷ் சுரண்டுறாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறவே இல்ல. ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? தாதாபாய் நௌரோஜி. தாதாபாய் நௌரோஜி வந்து அவருடைய ட்ரெயின் வெல்த் தியரி மூலமா வந்து சொல்றாரு. அதான் முதல்ல ஒரு சயின்டிஃபிக்கான அப்ரோச். ஜி. சுப்பிரமணிய ஐயர், நம்ம ஹிந்து பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா? அதோடைய நிறுவனர். ஆர்.சி. டட் இவருமே வந்து எக்கனாமிக்ஸ்ல பெரிய ஆள். ஸோ இவங்க 3 பேரும் வந்து எக்கனாமிக் பொருளாதார விமர்சகர்கள் யாருன்னு கேட்டா இவங்க 3 பேருமே வருவாங்க. பேர தெரிஞ்சுக்கங்க. ஆர்.சி. தத்துங்கிற பேரு, சுப்பிரமணிய ஐயர். சுப்பிரமணிய ஐயர் வேற எதுக்காவது படிச்சிருப்பீங்க. இதுல சேர்த்து பாருங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கு. பார்த்துக்கிட்டே வாங்க. இதுல இதுக்கு முன் இந்த இந்த கொஸ்டின்ல நான் உங்களுக்கு சொல்ல வந்தது நினைச்சது என்னன்னா, இந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் எல்லாம் வந்து இப்ப 1917, 1918ல நடக்குது அப்படின்னா, இந்த சம்பரன், அகமதாபாத், கேதா எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. 1906, 7கள்லயே வந்து என்ன நடந்தது? கோரல் மில் ஸ்ட்ரைக் நடக்குது. கோரல் மில் ஸ்ட்ரைக் நடக்குது. அப்பவே வ.உ.சி. வந்து என்ன பண்ணியிருக்காரு? அதுல கலந்திருக்காரு அப்படின்னா, காந்திஜிக்கு முன்னாடியே போராட்டங்கள்லாம் ஈடுபட்டிருக்காரு. 32வது கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டூ காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பதையும், வரி ஏய்ப்பையும் அதிகரித்தது. கிடையாது. அவங்களுடைய ஃபோக்கஸ் அதுவே கிடையாது. இது பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரத்தை நிறுவ விரும்பியது. பாட்டாளி மக்கள் சர்வாதிகாரத்துக்கு வர்றதையும் அவங்க விரும்பல. சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் தனி வாக்காளர் தொகுதியை அது வாதிட்டது. கிடையாது. இத பி.ஆர். அம்பேத்கர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்தோம். 3மே கிடையாது. நன் இஸ் த ஆன்சர். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தலைவர் யாருன்னு தெரியணும். காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டிக்கு முக்கியமான தலைவர்கள் ஜே.பி. நாராயணன், ஆச்சார்யா நரேந்திர தேவ். இவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ட்ரேட் யூனியனா இருக்கட்டும், ஃபார்மரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த ப்ராஃபிட் வருது பார்த்தீங்களா? அதுல எக்கனாமிக் ஷேர் இவங்களுக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அத எந்த கம்பெனியும் குடுக்குறதே கிடையாது. ஓகே. அதனால தான் 3மே தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 கிளியர்லி டிஃபைன்ட். என்ன சொன்னாங்க? செப்பரேஷன் ஆஃப் பவர் பிட்வீன் ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேச்சர். இதெல்லாம் பின்னால பேசப்பட்டது. அடுத்து த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் புரோவின்சியல் கவர்ன்மெண்ட்ஸ். மத்திய மற்றும் மாகாண அரசாங்கங்களின் அதிகார வரம்பு. உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? டயார்கி ஞாபகம் வரணும். ஓகே. இது கரெக்ட். பவர்ஸ் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் நேவி கிடையாது. ஓகே. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 34th கொஸ்டின் பாருங்க. 34வது கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு
8th August 1942 in Indian history. Which one of the following statement is correct? 1942 அப்படின்னாலே நமக்கு என்ன வந்துரணும்? குவிட் இண்டியா மூவ்மெண்ட் ஞாபகம் வரணும். கரெக்ட்டா ஃபர்ஸ்ட்டே குடுத்துருக்காங்க. வாஸ் அடாப்டட் பை ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி. ஓகே. பார்த்தோனே நீங்க ஆன்ஸர் போட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா 4 ஆப்ஷனையும் நீங்க வந்து படிக்கணும். மிச்ச 4யும் படிங்க. பட் இப்ப நான் டைம் ரொம்ப ஆயிட்டே இருக்குங்கிறதுனால நான் இதோட அடுத்து மூவ் ஆயிர்றேன். எப்பவுமே 4யும் படிங்க. ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். 2ண்ட்லயோ, 3ர்ட்லயோ வந்து உங்களுக்கு என்ன இருக்கலாம்? ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அடுத்து பாருங்க. காந்தி இர்வின் பாக்ட் இன்க்ளூடட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்குறாங்க. காந்திஜி இர்வின் பாக்ட். இன்விடேஷன் டூ காங்கிரஸ் டூ பார்ட்டிசிபேட் இன் த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். கரெக்ட்டா? கரெக்ட். ஏன்னா சைன் பண்ணி தான் முடிச்சுக்கிறாங்க. சிடிஎம் முடிச்சுக்கிட்டு, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ட முடிச்சுக்கிட்டு, காந்திஜி அட்டெண்ட் பண்ண வராரு. 2ண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். வித்ட்ராவல் ஆஃப் ஆர்டினன்சஸ் புரமல்கேட்டட் இன் கனெக்ஷன் வித் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். ஒத்துழையாமை இயக்கம் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகளை திரும்பப் பெறுதல். அக்செப்டன்ஸ் ஆஃப் காந்திஜி சஜஷன் ஃபார் இன்குயரி இன்டு போலீஸ் எக்ஸஸஸ். இதெல்லாம் முடியவே முடியாதுன்ட்டாங்க. இந்த ஆர்டினன்சஸ் என்னன்னா, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது சம்பந்தமா ஏதாவது லா கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் திருப்பி வாங்கன்னு காந்திஜி வந்து பேசியிருப்பார். இதுவும் கரெக்ட். அடுத்து பாருங்க. ரிலீஸ் ஆஃப் ஒன்லி தோஸ் பிரிசனர்ஸ் ஹூ வேர் நாட் சார்ஜ்ட் வித் வயலன்ஸ். நம்ம பகத்சிங் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். இதுவும் கரெக்ட். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 கரெக்ட். 2 வராது. 2 வராது. பகத்சிங் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். 36வது கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த பிரிட்டிஷ் காலோனியல் ரூல் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். மகாத்மா காந்தி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டட் இன் த அபாலிஷன் ஆஃப் த சிஸ்டம் இன்டென்ச்சர்ட் லேபர். ஒப்பந்த தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, காந்திஜி முக்கிய காரணமா இருந்தார். கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்காலயும் இருந்திருப்பார். திருப்பி இந்தியாலயும் அத பத்தி பேசியிருப்பார். ஓகே, கரெக்ட். அடுத்து பாருங்க. லார்ட் செல்ம்ஸ்ஃபோர்ட் வார் கான்ஃபரன்ஸ். மகாத்மா காந்தி டிட் நாட் சப்போர்ட் த ரெசல்யூஷன் ஆன் ரெக்ரூட்டிங் இந்தியன்ஸ் ஃபார் வேர்ல்டு வார். வேர்ல்டு வார்ல இந்தியன்ஸ் பங்கேற்கணும் அப்படின்னு வந்து கெல்ம்ஸ்ஃபோர்ட் சொன்னப்போ வந்து காந்திஜி மறுத்தாருங்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. காந்திஜி ஓகேன்னு இருப்பார். நாங்க வந்து உங்களுக்காக வந்து சண்டை போடுறோம். பட் எங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? டாமினியன் ஸ்டேட்டஸ் குடுங்கன்னு கேட்டிருப்பார். எல்லாம் அந்த டைம்ல வந்து ஓகே, ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இது தவறானது. காந்தி சப்போர்ட் தான் பண்ணார். அடுத்தது கான்சிக்வென்ட் அப்பான் த பிரேக்கிங் ஆஃப் சால்ட் லா பை இந்தியன் பீப்புள் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் டிக்ளேர்ட் இல்லீகல் பை கலோனியல் ரூலர்ஸ். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சால்ட் சத்தியகிரகாலாம் நடந்திருக்கும் பாத்தீங்களா? அப்ப அதுக்கு மேலே காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கும்? இல்லீகல்னு சொல்லியிருக்கும். இதுவும் கரெக்ட். ஸோ 1 அண்ட் 3 வந்து கரெக்ட் ஆன்சர். இதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்திருக்கும்? காஞ்சி இர்வின் பாக்ட் எல்லாம் சைன் ஆயிருக்கும். அடுத்து பாருங்க. 7th ஆகஸ்ட் இஸ் டிக்ளேர்ட் as a நேஷனல் ஹேண்ட்லூம் டே. கரெக்ட். இட் வாஸ் இன் 1905 தட் த ஸ்வதேசி மூவ்மெண்ட் லான்ச்ட் ஆன் த சேம் டே. 2மே கரெக்ட். இதுதான் அதுக்கு காரணமும் கூட. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்க, எல்லாமே ஸ்டாண்டர்டான கொஸ்டின். நீங்க என்ன எக்ஸாம்க்குனாலும் இத யூஸ் பண்ணலாம். வெறும் 1 வேர்ட்ல கேட்கிற ஸ்டைல் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே இருக்கு. 38வது கொஸ்டின். ஹூ அமாங் த ஃபாலோயிங் சோசியல் ரிஃபார்மர்ஸ் பப்ளிஷ்ட் ஜர்னல் குடியரசு? குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை, இதெல்லாம் வந்து பெரியாருடைய இதழ்கள். ஓகே. ஸோ ஈவே ராமசாமி நாயக்கர் இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் 1852. கரெக்ட். ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் இதெல்லாம் பார்த்தோம். முதல் 2வது கொஸ்டின்லயே பார்த்தோம். மெட்ராஸ் மகாஜன சபா வாஸ் மெர்ஜ்டு வித் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். உண்மை. நீங்க இத எப்படி இருக்கணும்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து மெட்ராஸ் மகாஜன சபாவோட மிங்கிள் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. பட் நீங்க அத ரொம்ப குழப்பிக்க வேணாம். 2 மெர்ஜ் ஆயிருச்சு. கரெக்ட். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து பி. அனந்தாச்சார்லு, ரங்கையா நாயுடுன்னு சொல்றாங்க. இது டிஎன்பிஎஸ்சி உடைய ட்ரெண்ட். எப்பவுமே இது 2யும் குடுத்து, இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு கேட்கிறது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்னாலே நம்ம என்ன பார்த்தோம்? கசலு லக்ஷ்மி நரசிம்ம செட்டின்னு பார்த்தோம். ஓகே, இது தப்பு. 1 அண்ட் 2 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஹிஸ்டரி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். டச் எஸ்டாப்ளிஷ் தர் ஃபேக்டரி வேர்ஹவுஸ். டச்சுக்காரர்கள் கிழக்கு கடற்கரையில் கஜபதி ஆட்சியாளர்களால் வழங்கப்பட்ட நிலங்களில் தங்கள் தொழிற்சாலைகளை, கிடங்குகளை நிறுவினர். தப்பு. அல்போன்சோ டி ஆல்பகர்க் கேப்சர்ட் கோவா ஃப்ரம் பிஜாப்பூர் சுல்தானேட். கரெக்ட்.
அடுத்து பாருங்க. தி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ்ட் எ ஃபேக்டரி அட் மெட்ராஸ் ஆன் அ பிளாட் லேண்ட் லீஸ்டு ஃப்ரம் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் விஜயநகர் எம்பையர். அப்போ வந்து விஜயநகர் எம்பையர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. இதுவும் கரெக்ட். 2வும் 3யும் கரெக்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின். சப்சிடியரி அலையன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. லார்ட் வெல்லஸ்லி கொண்டு வந்த சப்சிடியரி அலையன்ஸ். இப்படின்னா என்ன? சின்ன சின்ன குட்டி குட்டி ராஜாக்கள் ஆள்ற ப்ராவின்சஸா இருக்கா? அதுல எல்லாத்துலயும் பிரிட்டிஷோடைய படைகள் போய் நின்றும். நின்னு அவங்களுக்கு யாராவது சண்டை போட வராங்க அவங்களோடனா, அது பிரிட்டிஷ் படை அத பார்த்துக்கணும். பட் அந்த ஆர்மிய மெயின்டெயின் பண்ற காசு யார் பண்ணணும்? அந்த ராஜா வந்து குடுக்கணும். ஓகே. அண்ட் இன்டர்னல் அஃபேர்ஸ்ல நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்னாலும், மித்த ராஜாக்களோட ஏதாவது உடன்படிக்கை ஏதாவது பண்ண போறாங்க, வைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா பிரிட்டிஷ கேட்டு தான் அவங்க முடிவு எடுக்கணும். இப்படி ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிருச்சு? எல்லா உள்ளுக்குள்ள நடக்கிற எல்லா அஃபேர்ஸ்லயும் பிரிட்டிஷ் ஈடுபட ஆரம்பிச்சு, ராஜாக்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க ஒண்ணொன்னா கேப்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிரிட்டிஷ் வந்து இந்தியால பவர கன்சாலிடேட் பண்ணதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருந்துச்சு. இந்த சப்சிடியரி அலையன்ஸ். இப்ப பாருங்க, டூ மெயின்டெயின் அ லார்ஜர் ஸ்டாண்டிங் ஆர்மி அட் அதர்ஸ் எக்ஸ்பென்ஸ். கரெக்ட். பிரிட்டிஷ் வந்து அவன் பவர்ஃபுல்லா உள்ள இருக்கிறதுக்கு அந்த செலவுக்கும் ராஜாங்கள்கிட்டயே காசு வாங்கிக்கிட்டார். டூ கீப் இந்தியா சேஃப் ஃப்ரம் நெப்போலியனிக் டேஞ்சர். அப்போ வந்து பிரெஞ்சுல வந்து நெப்போலியன் பார்த்தீங்கன்னா, உலகத்தையே ஆளணும்னு வந்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா? அத காரணம் காட்டியே எங்கள நீங்க பவர்ஃபுல்லா வச்சுக்கிருங்கன்னு சொன்னாங்க. கரெக்ட். டூ செக்யூர் அ பிக்ஸட் இன்கம் ஃபார் த கம்பெனி. அவங்களுடைய நோக்கம் வந்து இப்படி படை வச்சிருக்கிறதுனால இன்கம் ஜெனரேட் பண்றதே கிடையாது. இது மூலமா வந்து ஆட்சிய பிடிக்கணும். அது மூலமா வர்த்தகத்த வந்து பெருக்கிக்கணும் அப்படிங்கிறது தானே தவிர வராது. ஓகே. 1, 2, 3, 4ன்னு வச்சுக்கோங்க. டூ எஸ்டாப்ளிஷ் பிரிட்டிஷ் பாரமவுண்டன்சி ஓவர் த இந்தியன் ஸ்டேட்ஸ். இந்திய மாநிலங்கள் மீது பிரித்தானியரின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும். இதுவும் கரெக்ட். ஓகே. ஸோ டஸ் நாட் அப்ளைன்னு கேட்கறாங்க. இதுதான். இதுதான். கொஞ்சம் 4யும் படிங்க. உங்களுக்கே புரியும். 42வது கொஸ்டின். ரிகார்டிங் வுட்ஸ் டிஸ்பாட்ச். வுட்ஸ் டிஸ்பாட்ச்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதுதான் மேக்னா கார்ட்டா ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூன்னு கேட்கறாங்க. உதவித்தொகை முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு கூட கவர்ன்மெண்ட் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூலுக்குலாம் உதவித்தொகை குடுக்குதுல்ல, அது இங்க இருந்து தான் ஆரம்பிச்சது. எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் யூனிவர்சிட்டீஸ் வாஸ் ரெக்கமெண்டட். கரெக்ட். மெட்ராஸ்ல, பாம்பேல, கல்கட்டால எல்லாம் யூனிவர்சிட்டீஸ கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் அஸ் எ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் ரெக்கமெண்டட். ஆல்ன்னு வந்தாலே கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே. ஆல்னாலே யோசிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஹிண்ட் உங்களுக்கு. ஆல்ன்னு கிடையாது. அது கிளியரா நான் குடுத்துருக்கேன் பாருங்க. வுட்ஸ் டிஸ்பாட்ச்னா வுட்ஸ் வந்து டல்ஹௌசிக்கு வந்து என்ன பண்றாரு? லெட்டர் எழுதுறாரு. என்ன பண்றாரு? பிரைமரிய வெர்னாக்குலர் லாங்குவேஜ். தமிழ்னா தமிழ், ஹிந்தினா ஹிந்தியில படிக்க வைங்க. செகண்டரி எஜுகேஷன 2 சேர்த்து குடுங்க. இங்கிலீஷ் பிளஸ் வெர்னாக்குலர் லாங்குவேஜ். காலேஜ்க்கு போறப்ப இங்கிலீஷ் மட்டும் குடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோமோ அதே மாரி தான். ஓகே. அதாவது கொஞ்சம் மாற்றம்னு வைங்களேன். காலேஜ் ஃபுல் இங்கிலீஷ்ல படிக்கிறோம். பட் தமிழ் மீடியம்லயும் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கு. பட் அப்ப இருக்கிறத பார்த்துக்கங்க. பிரைமரி எஜுகேஷன் அந்தந்த லாங்குவேஜ். அடுத்து செகண்டரி எஜுகேஷன் இங்கிலீஷும் இதுவும் ஒண்ணு சேர்த்து. காலேஜ்ல வெறும் இங்கிலீஷ் மட்டும். கவர்ன்மென்ட் டேக் கேர் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் மாஸஸ். மக்கள ஃபுல்லு படிக்க வைக்கிற வேலைய கவர்ன்மென்ட் எடுத்துக்கிறங்கன்னு சொல்லுது. பெண்களுக்கு கல்வி குடுங்கன்னு சொல்லுது. ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 3வது கண்டிப்பா வராது. எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் கிடையாது. 1 அண்ட் 2 மட்டும். அப்ப அந்த ஆல்ங்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியங்கிறத பார்த்துக்கங்க. எக்ஸ்ட்ரீம் கிடையாது. இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட் டூ த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியான்னு கேட்கறாங்க. இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னா முக்கியமானது வந்து சார்ட்டர் ஆக்ட் கண்டிப்பா வரும். ஏன்னா, நம்ம அமௌண்ட்ட வந்து ஒதுக்குங்க எஜுகேஷனுக்காகன்னு சொன்னது இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. ஜெனரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் 1823. இது என்னன்னா, கவர்ன்மென்ட் கிட்ட இருந்து காசு வாங்கி, அத மேனேஜ் பண்ற ஒரு போர்டு மாதிரி. அப்புறம் அங்க ஏதாவது வந்து ஒரு பாலிசி வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, அத கவர்ன்மென்ட்க்கு திருப்பி சொல்ற மாதிரி ஏற்படுத்தினது தான் ஜெனரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். 3வது பாருங்க. ஓரியன்டலிஸ்ட், ஆங்கிலிசிஸ்ட். ஆங்கிலிசிஸ்ட்னா இங்கிலீஷ்ல படிப்பு குடுங்க இந்திய மக்களுக்கு. ஓரியன்டலிஸ்ட்னா அவங்களுடைய வெர்னாக்குலர் லாங்குவேஜ்ல குடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டது. இவங்க 2 பேத்துக்குமே எப்பவுமே தகராறு இருந்துச்சு. 3மே தான் வந்து என்னது? இங்கிலீஷ் எஜுகேஷன கொண்டு வந்ததுக்கு காரணம். ஓகே. காரணம். அதே மாதிரி இதுல இந்த 1813ல வந்து லாங்குவேஜ கொண்டு வாங்க, பிளஸ் ரிலிஜியனையும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியன்ஸ் வந்து அப்ப கிறிஸ்டியன்ஸே கிடையாதுல்ல. ரொம்ப சொற்பமா இருந்திருப்பாங்க. நம்மளோட ரிலிஜியனையும் குடுங்க, நம்மளுடைய ஐடியாவையும் குடுங்க, நம்மளுடைய எஜுகேஷனையும் குடுங்க.
இவன் இவனுக்கு தன்னிச்சையா அறிவு இருக்கு. அதெல்லாம் அழிச்சுட்டு இதெல்லாம் குடுங்கன்னு கொண்டு வந்தது தான் இது. அடுத்து பாருங்க. மோனோபோலி ஆஃப் ட்ரேட் இன் இந்தியா. டீ வந்து மோனோபோலி ஆஃப் ட்ரேட் வந்து இந்த கம்பெனியே பார்த்துக்கலான்னு சொன்னது. டீல மட்டும் சொன்னதும் வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் தான் 1813. அதே மாதிரி சைனாலயும் நீ மோனோபோலி வச்சுக்கன்னு சொன்னது இந்த ஆக்ட். ஓகே. ஃபைன். பட் இங்க கேட்டது எஜுகேஷன பத்தி மட்டும் கேட்கறாங்க. அடுத்து பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. 1813 வந்து எஜுகேஷன், மோனோபோலி, டீல மட்டும் இந்தியால வச்சுக்கங்க. சைனாவோட வச்சுக்க ட்ரேடுக்கு. அடுத்து 33 அடுத்த 10 வருஷத்துல பாருங்க. இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்துறாங்க. ஏன்னா, பெங்கால்ல மட்டுமே பவர்ஃபுல்லா இருந்த பிரிட்டிஷ் அடுத்தடுத்து என்ன ஆகுறாங்க? எக்ஸ்பாண்ட் ஆகுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால இந்தியாங்கிற வார்த்தைய கொண்டு வர்றாங்க. 45th கொஸ்டின் பாருங்க. இந்த கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. The functions of provincial government was divided into reserved and transferred subject. ஏற்கனவே பார்த்தோம். Which of the following were treated as reservedன்னு கேட்கறாங்க. பாருங்க. ஜஸ்டிஸ் கண்டிப்பா இந்தியன்ஸ் கிட்ட குடுத்திருக்க மாட்டாங்க. லோக்கல் கவர்ன்மென்ட் நீ வச்சுக்கன்னு குடுத்தாங்க. ஓகே. இத குடுத்திருக்க மாட்டாங்க. இத குடுத்தாங்க. லேண்ட் ரெவென்யூ முக்கியமானது குடுத்திருக்க மாட்டாங்க. போலீஸ் குடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப இந்த குடுத்திருப்பாங்கன்னு நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பர்ட் சப்ஜெக்ட். மிச்சம் 3ம் ரிசர்வ்ட் சப்ஜெக்ட். ஓகே. அப்ப 1, 3, 4 3மே ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்ங்கிறத தெரிஞ்சுக்கங்க. 46th கொஸ்டின். மான்டேன் செல்ஸ்வோர்ட் ரிஃபார்ம் ஆஃப் 1919 ரெக்கமெண்டட் கிராண்டிங் வோட்ஸ் டூ ஆல் விமன்னு குடுத்திருக்காங்க. அபோவ் த ஏஜ் ஆஃப் 21. ஓகே. அபோவ் த ஏஜ் ஆஃப் 21. எல்லாத்துக்குமே ஓட்டுரிமை குடுத்தாங்களா? கிடையாது. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 கேவ் விமன் ரிசர்வ்ட் சீட்ஸ் இன் லெஜிஸ்லேச்சர். இது கரெக்ட். ஸோ 2 ஒன்லி ஆன்சர். அடுத்து 47th பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபௌட் சார்ட்டர் ஆக்ட் 1813. திருப்பி 1813 பத்தி பார்க்கிறோம். இட் எண்டட் த ட்ரேட் மோனோபோலி ஆஃப் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா எக்ஸெப்ட் ஃபார் ட்ரேட் இன் டீ அண்ட் ட்ரேட் வித் சைனா. கரெக்ட். இப்பதான் பார்த்தோம். இட் அசர்ட்டட் த சாவரன்டி ஆஃப் த பிரிட்டிஷ் கிரவுன் ஓவர் த இந்தியன் டெரிட்டரிஸ் ஹெல்டு பை த கம்பெனி. அப்பெல்லாம் கம்பெனி தான் ஆட்சி பண்ணிட்டே இருக்கு. 1857க்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகுது? பிரிட்டிஷ்காரங்க டைரக்ட்டா பிரிட்டிஷ் கிரவுனுக்கு கீழ நம்ம வர்றோம். அப்ப இது தப்பு. ஸோ செகண்ட் தப்பு அப்படின்னாலே கேன்சல் பண்ணுங்க. இங்கேயும் தப்பு, இங்கேயும் தப்பு. மிச்சம் இருக்கிறது 2க்குமே 1 அண்ட் 3 தான் குடுத்திருக்கேன். எதுல ஆன்சர் போட்டாலும் கரெக்ட் தான். பிரிண்டிங் மிஸ்டேக்ன்னு நெனைக்கிறேன். தி ரெவென்யூஸ் ஆஃப் இந்தியா வேர் நவ் கண்ட்ரோல்ட் பை த பிரிட்டிஷ் பார்லிமென்ட். இது கரெக்ட். இது கரெக்ட். ஸோ 1 அண்ட் 3 கரெக்ட். எய்தர் ஏ ஆர் சி போட்டுக்கங்க. 1 அண்ட் 3 கரெக்ட். 48வது. சப்சிடியரி அலையன்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா? அத பத்தி தான் ஸ்டேட்மெண்ட். இந்தியன் ஸ்டேட் ஹூஸ் ரூலர் என்டர் இன்டூ சப்சிடியரி அலையன்ஸ் வாஸ் கால்ட் புரொடெக்டட் ஸ்டேட். புரொடெக்டட் ஸ்டேட் கரெக்ட். ஏன்னா பிரிட்டிஷ் தான் புரொடெக்ட் பண்றாங்க. ஆங்கிலேயர்கள் பாரமவுண்ட் பவர் அதாவது பிரிட்டிஷ் வாஸ் த பாரமவுண்ட் பவர் தலையாய பவர் புரொடெக்ட்ஸ் த எக்ஸ்டர்னல் அக்ரஷன் வெளிய இருந்து யாராவது வந்தா தடுக்கக்கூடிய தலையாய பவர் அவங்க தான். கரெக்ட். அதனால தானே வந்து அவங்களுடைய ஆ படைய வந்து வச்சுக்கிறதுக்கும் அதுக்கு பணமும் யார் குடுக்குறா? இந்தியன் ரூலர்ஸ் குடுக்குறாங்க. அடுத்து தி பாரமவுண்ட் பவர் ஷுட் டிசைட் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த புரொடெக்டட் ஸ்டேட். கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்னல் அஃபேர்ஸையும் தான் தலையிட்டாங்க. ஏன்னா அவங்க இல்லாம வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆல் 3 ஆர் கரெக்ட். அடுத்து பாருங்க. ஹவ் டிட் மெட்ராஸ் மகாஜன சபா கான்ட்ரிபியூட் டூ த பிராடர் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா? இவங்க மெயினா என்னன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட வந்து அலைன் ஆயி அவங்களுடைய கோலையே இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இட் ஹெல்ப்ட் ஸ்ட்ரெங்தன் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பை அலைனிங் வித் இட்ஸ் கோல். ஓகே. ஸோ ஐஎன்சியோடைய கோலே இவங்களுடைய கோலும் அலைன் ஆயி வலுப்படுத்துனாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்னு சொல்றாங்க. கரெக்ட். ஃபைனலா பாருங்க. ஆங்கிலோ மைசூர் வார் 1, 2, 3ன்னு 3 நடந்துச்சு பார்த்தீங்களா? அதுல இந்த ட்ரீட்டி எல்லாம் கேட்கறாங்க. ட்ரீட்டி ஆஃப் புரந்தர், ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்னம், ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர். நீங்க இதுல என்ன படிக்கணும்னா, ஒரு வார்லயும் யார் யார் இருந்தா? யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை? என்னென்ன ட்ரீட்டி சைன் பண்ணாங்க? அதுல என்ன அவுட்கம் வந்துச்சுங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏ, சி, பி தான் இதோடைய ஆன்சர். ஓகே. ஸோ இதே மாரி என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடியறதுக்குள்ள நெறைய வீடியோஸ் போடப் போறோம். எல்லாத்தையும் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆன மாரி இருக்கும். ஈஸியா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண மாரி இருக்கும். ஓகே. ஸோ கமெண்ட்ல உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கீழ கேளுங்க. ரைட். தேங்க் யூ ஆல்.